வீட்டுக்கு வர மகள என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் கூட்டிட்டு வரும்போது எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பீங்கல்ல. எதுக்கு வந்திருக்காளா? மாப்பிள்ள கூட வருத்தப்பட்டுக்கிட்டு. அதான் அவ முக லட்சணமே காட்டுதே. இங்க எதுக்கு வந்திருக்காளா? வேற எங்க போகணும்? எங்க வேணாலும் போ. நீ என் அம்மா தானே? இல்ல, உனக்கு அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நான் ஒன்னும் எங்க அம்மா வீட்டுக்கு வரல, எங்க அப்பா வீட்டுக்கு வந்தேன். ஏமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்தல்ல, அதுதான் இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க விளையாடுங்க, தா வாரேன். நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். மாமியாரும் மருமகளும் பல்ல காட்டிக்கிட்டு பல்லாங்குழி விளையாடுறீங்க. நாங்க பல்லாங்குழி தான் ஆடிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி தொட்டதுக்கெல்லாம் புருஷங்கிட்ட சண்டை போட்டு நாட்டியம் ஆடல. தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருந்தா நாட்டியம் ஆடாம அப்ப நல்லா ஆடு. ஏமா இப்படி நடந்துக்கிற? அம்மாடி, இவளுக்கு என்னதான் பிரச்சனையா? மாப்பிள்ளைக்கு போதுமான வருமானம் இல்லையா? போதுமான வருமானம் தானே இல்ல, ஆனா வருமானம் இருக்குல்ல. கோடி கோடியாவா கொட்டது? கோடி கோடியா கொட்டும் போது குடும்பம் நடத்துறது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சத்திலயும் நிர்வாகம் பண்ண தெரியணும். என்னால அப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகம் பண்ண முடியலன்னா நிர்கதியா தான் நிக்கணும். எதுக்கு நிர்கதியா நிக்கணும்? நிம்மதியா இருப்பேன். நான் படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா இருப்பேன். முதல்ல அத செய். ஆமா, சம்பாதிச்சு பார்த்தாதான் தெரியும். உன் பிரச்சனைக்கு பிள்ளைங்களை ஏன் விட்டுட்டு வந்த? அதையும் நானே தூக்கி சுமக்கணுமா? அவரே சுமக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். உன்னை நான் தூக்கி சுமந்த பாரு, என்ன சொல்லணும்? ஏங்க, 1/2 கிலோ சின்ன வெங்காயம் பக்கத்துல வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு வார சந்தைல என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிடு, மொத்தமா சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வாரம் எதுவும் வேண்டாங்க, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். ஏன்? அடுத்த வாரம் விலை குறையும், அப்ப வாங்கினா மிச்சம் பிடிக்கலாம். நீ சொல்றதும் சரிதான், குடு. இந்தாங்க. சரி. நீ எப்பமா வந்த? ஒரு வாரம் ஆச்சுக்கா. ஒரு வாரம் ஆச்சுங்கிற, ஆளையே பார்க்க முடியல. எனக்கு அம்மானு ஒண்ணு வாச்சிருக்கே, அதை விடாப்புடியா ஒரு தரித்திரம் பிடிச்சவன என் தலையில கட்டி வச்சுச்சுல்ல, அப்புறம் எப்படி வெளியில தலை காட்ட முடியும்? தலை கட்ட முடியுமா? உங்க அம்மா மாதிரி குடும்பத்தை சரியா நிர்வாகம் பண்ணா. நானும் உன்ன மாதிரிதான். என் வீட்டுக்காரரு சம்பாதிக்கிறது பத்தலன்னு வெளியில தலை கட்ட முடியாத அளவுக்கு ஊரெல்லாம் சுத்தி கடன் வாங்க வச்சேன். எனக்கு சரியா வழிகாட்டி என் கடன் இல்லாம மாத்தினது உங்க அம்மா தான். உங்க அம்மா வரவுக்கு மீறி செலவு பண்ணி நான் பார்த்ததே இல்லம்மா. ஏதாவது வருமானத்துக்கு வழி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாவு வியாபாரம் கூட அப்படிதான். நான் உங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நீ இவ்ளோ நாள் கூட இருந்தோம் உங்க அம்மாவை புரிஞ்சுக்கலையம்மா. சரி, நான் வரேன். நான் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்புன்னு நினைக்க வச்சிட்டியம்மா. குடும்ப நிர்வாகம்ங்கிறது பல்லாங்குழி ஆட்டம் மாதிரிமா. சரியா கணிச்சு ஆடணும், இல்லனா போண்டி ஆகணும். பங்கு வைக்கிறதுல இருந்து பற்றாக்குறைய சமாளிக்கிற வர யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவு பண்ணனா கஷ்டப்படணும்.
உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப என் வருமானம் வயித்து பாட்டை பார்க்கறதுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உன் அம்மா ஒரு நாளும் என்கிட்ட சண்டை போட்டதும் இல்ல, கண்ணை கசக்கிட்டு அவ தாய் வீட்டுக்கு ஓடினதும் இல்ல. நம்ம குடும்பம் நடக்கிறது என்னோட வருமானத்துல மட்டும் இல்லம்மா, உன் அம்மாவோட நிர்வாகத்தாலையும் தான். எது அவசியம் எது அனாவசியம்னு யோசிப்பா. எதையுமே தேவைக்கு மிஞ்சியும் வாங்க மாட்டா, தேவை இல்லாமலும் வாங்க மாட்டா. இன்னைக்கு வர கடனே இல்லாம நம்ம குடும்பம் இருக்கிறதுக்கு காரணம் உன் அம்மா தான். பின் தூங்கி முன்னெழுவால் பத்தினின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா கடைசியா தூங்க போவா, எல்லாருக்கும் முன்னாடி எழும்புவா, தெரியும்ல? நீ எத்தனை மணிக்கு எழும்புற? தன் வீட்டின் காரியம் எப்படி இருக்கிறதென்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள்ங்கிற வேத வசனத்துக்கு ஏற்ப உன் அம்மா நடக்கிறா. நீ எப்படி இருக்க? கை கழுவி தப்பிச்சுக்க பாக்குற. வருமானம் இல்லைன்னாலோ அல்லது கிடைக்கிற வருமானம் வீட்டுக்கு வரலன்னாலோ தான் பிரச்சனை. இருக்கிறது போதலங்கிறதையெல்லாம் பிரச்சனையாக்க கூடாதுமா. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டியே, அவ அம்மாவா இருந்ததுனாலதான் நீ இன்னைக்கு அம்மாவா இருக்க. உன்ன மாதிரி பெத்த பிள்ளைய கூட பாரமா நினைச்சிருந்தா உன்னை ஆளாக்கி கரை சேர்த்திருக்க மாட்டா. நாளைக்கு உன் பிள்ளைங்க இப்படி கேட்கறதுக்கு நீ ஆளாயிடாத. அத்தை, விளையெல்லாம் வாங்க. என்ன திடீர்னு கிளம்பிட்ட? திருந்திட்டேன், கிளம்பிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அம்மாங்கிற ஸ்தானம் எவ்வளவு உன்னதமானதுன்னு புரிஞ்சுக்காம நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேம்மா. வீட்டு காரியங்களை நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி அழகா ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் கஷ்டமே படாம குடும்பம் நடத்தணும்னு ஒழுங்கா வீட்டை கவனிக்காம விட்டுட்டேம்மா. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா. உண்மையிலேயே நீங்க பாக்கியவதிமா. அந்த பல்லாங்குழியை எனக்கு தரீங்களாமா? இந்தா. தேங்க்ஸ்மா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பேசி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 31:27 குணசாலியான ஸ்திரீ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று சொல்லி கண்ணோக்கமாக இருக்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, பெண்களாகிய நம்முடைய கையில் தான் குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய குடும்பத்துக்கு தலை இயேசுவாக இருக்கணும். குடும்பம்னு சொல்லும்போது கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது தான் குடும்பம். ஆதி ஆகமத்தில் நம்ம பார்ப்போம்னு சொன்னால், முதலாம் அதிகாரத்தில் பார்ப்போம்னு சொன்னால், ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனார். அதுக்கு ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை உருவாக்கணும்னு சொல்லி ஏவாளை உருவாக்குனார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் குடும்பமாக ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தார். குடும்பம் மிக மிக முக்கியமானது, ஆண்டவருக்கு பிரியமானது குடும்பம். குடும்பத்தை தேவன் ஆஸ்வதிக்கிறவர், ஆஸ்வதிக்க சுத்தம் கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும்,
பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிடணும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் ஆன உடனே ஒரு மனைவியானவள் கணவரை புரிந்து கொள்றதுக்கு 3 வருடங்கள் ஆகுமா? இப்போ நிறைய குடும்பங்களில் திருமணம் ஆன உடனே சண்டைகள், கோபம், எரிச்சல், கணவர் மேலே மனைவி கோபம், மனைவி மேலே கணவர் கோபம். இப்போ நிறைய குடும்பங்கள் அப்படி பிரிகிறது. சகோதரிமார்களுக்கும் கோபம், எரிச்சல், வாய் பேசுறது இதெல்லாம் கூடாது. நாவை குறித்து கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவர் எப்படி பட்டவருங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். கணவரிடத்தில் என்ன சோபனம் இருக்குது, அப்போ நாம் எப்படி நடக்கணும்னு சொல்லி பெண்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ கணவர் கோபத்தோடு பேசும்போது, நாமும் கோபத்தோடு பேசும்போது குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அப்போ அந்த குடும்பத்தில் தான் சமாதானம் இருக்கும். கணவர் கோபத்தில் பேசுகிறானா, மனைவி பேசுனானா குடும்பத்தில் சண்டை வரும், குடும்பம் பிரிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளை போட்டுட்டு சகோதரிமார்கள் கணவரிடத்தில் கோபத்தில் பிள்ளைகளை போட்டுட்டு சகோதரிமார்கள் தங்களோட தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அப்படி போகக்கூடாது, அது தப்பு. சரி, குடும்பத்தில் பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் அப்பா அம்மாட்ட போய் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க, அப்பா தனியாக இருக்காங்க, அம்மா எங்களை போட்டுட்டு போயிட்டாங்கன்னு பிள்ளைங்க பேசுவாங்க. நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி அவள் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கா. அப்போ கணவர் இந்து, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அப்போ அந்த பையனை விட்டுட்டு அவள் தனியாக போயிட்டா. அப்போ அந்த பையன் எனக்கு அம்மா வேணும்னு சொன்ன உடனே அப்பா அந்த பையனை கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு அம்மாவை பார்க்கணும், அம்மா சொல்கிறான்னு சொல்லி கேட்டபோது, இந்த தாய் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த பையனுக்கு தாய் தேவை. பாப்பாட்ட பேசினா புருஷன் இந்து, அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இவ இயேசுடைய பிள்ளையாக மாறியிருக்கா. சரி, அப்போ கணவரை நேசிக்கணும்ல, பிள்ளையை நேசிக்கணும்ல. பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு? இப்படி எத்தனை சகோதரமாக நம்ம இருக்கிறோம். கணவரை விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு எனக்கு அவர் வேண்டான்னு சொல்கிறோம். எத்தனை பேர் டைவர்ஸுக்காக காத்திருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள். இப்போ நம்ம சகோதரிமார்கள் ஞானமாக இருக்கணும், புத்தியாக நடக்கணும். நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறாள். அவள் எப்படி கட்டுவா? ஜெபம் பண்ணி சோம்பலின் அப்பத்தை புசியாமல் அவள் என்ன செய்வா? தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசிப்பா, ஜெபம் பண்ணுவா. கணவருக்கு என்ன செய்து, கணவர் காலையில் வெளியே போவார், அவருக்கு என்ன செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்து கொடுப்பா. பிள்ளைகளை கவனிப்பா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வா. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, பெண்களாகிய நாம் நம்மளுடைய வீட்டிலே நாம் தூங்கி இருப்போமானால் நம்முடைய குடும்பம் உறங்கி போய்விடும். தூங்கி போய்விடும். அதிகாலையில் எழும்பணும், தூக்கத்தை விட்டு எழும்பணும். அதிகாலையில் எழும்பி முதல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டோட பிள்ளையாக நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களில் நம்மளை ஆஸ்வதிப்பார். இப்போ வீட்டில் கணவருடைய வருமானத்துக்கு ஏற்றபடி நம்ம குடும்பம் நடத்தணும். கணவனுடைய வருமானத்துக்கு மேலே நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது, கடன் ஆயிரும். சகோதரிமார்கள் கவனமாக இருக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை நடத்தணும். கணவருக்கு எவ்வளோ சம்பளமோ எவ்வளோ வருமானமோ அதுக்கு ஏற்றபடி குடும்பத்தை நடத்தணும். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், ஐயா மனைவியை கூட்டிகிட்டு ஜெபம் பண்ண வந்துருந்தார். அப்பொழுது என்னிடத்தை ஜெபம் பண்ண சொல்லி கேட்டார், அழுதார். எதுக்கு ஐயா அழுகுறீங்கன்னு கேட்டேன். அம்மா எனக்கு பல லட்சம் கடன் இருக்குமா அப்படின்னாரு. ஐயா அப்படின்னு கேட்டேன். நான் தொழில் செய்கிறேன், நல்லா வீடுலாம் சொந்த வீடுலாம் இருக்குது, நல்ல வசதி தான்மா. ஆனால் இன்னும் இருக்காள அப்படி, அது யார் அப்படின்னு பார்த்தா மனைவி அது முக்காடி போட்டுட்டு நிற்குது. அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, இவா என்ன கடனாளி ஆக்கிட்டாம்மா அப்படின்னு சொல்லி. ஏம்மா நகைக்கடைக்கு போகிறா, நகையை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறாம்மா, கடனு அது பல லட்சம் கடன் நகைக்கடையில். இப்போ துணி கடைக்கு போகிறா, வீட்டில் கொண்டு வந்து அவ்வளோ பீரோவாக அடுக்கி வைக்கா. துணி கடைக்கு போய் அவ்வளோ புடவை கிடவெல்லாம் வாங்கிட்டு வர்றாம்மா. வெளியே இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வரா. எவ்வளவோ சாமானங்களம்மா, கடைவா என்ன கடன்காரனா ஆக்கிட்டான்னு சொல்லி அந்த ஐயா கண்ணீர் வடிக்காரு.
நம்மளால் நம்ம கணவர் கண்ணீர் வடிக்கணுமா? இல்லை நம்ம ஜெபம் பண்ணி ஆஸ்வாதமாக இருக்க வைக்கிறோமா? கணவருடைய வருமானத்துக்கு தக்க தான் குடும்பம் நடத்தணும், கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா ஞானமாக என் குடும்பத்தை நடத்தணும், கணவரிடத்துல எப்படி பேசணும், பிள்ளைகளிடத்துல எப்படி பேசணும் ஆண்டவரே. ஒருவேளை மாமனார் மாமியார் இருப்பாங்க, அந்த பெரியவங்களை எப்படி மதிக்கணும், நம்முடைய தகப்பனை போல தாயை போல நம்ம நேசிக்கணும், அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அப்பா நம்ம அப்படி நம்முடைய தகப்பனை போல தாயை போல நம்ம அவங்கள நேசித்து காரியங்களை செய்யும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி பெண்களால் நிறைய குடும்பங்கள் உடையுது, எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முந்தைய உள்ள காலங்கள்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் அநேக பெண்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயும் நிறைய டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. தயவுசெய்து நாம் அப்படி இருக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சமாதானமாக அன்பாக இருக்கணும். கணவர் மனைவியை நேசிக்கணும், மனைவியில் அன்பு செலுத்தணும். மனைவி கணவரை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும். அப்போ தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்துருக்க நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை உங்கள் கணவருக்கு நல்ல தொழில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் கணவருக்கு நல்ல தொழிலை வச்சு கொடுவோம். ஆண்டவரே கணவருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் கணவருக்கு நல்ல வேலையை கொடும் ஆண்டவரே, ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கணும். வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறந்து கொடுப்பாரு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதல் கட்டளையிடுவான்னு சொன்னபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன், அவங்க திருமணமாகி கணவன் மனைவியுமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த சகோதரி ஒரு ஆண்டோடைய பிள்ளை, நல்லா ரசிக்கப்பட்டு ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிற ஒரு சகோதரி. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு கணவருக்கு காப்பி போட்டு கொடுத்து கணவர் கடைக்கு போவாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ தொழிலுக்கு போவாங்க. அப்போ காப்பிலாம் கொடுத்து ஜெபம் பண்ணி இன்றைக்கி சகோதரி இருக்காங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி அவங்க தங்கள் குடும்பத்தை ஆண்டவர்களை கட்டியிருக்காங்க. கணவரை நல்லா ஆண்டோட பிள்ளையாக மாற்றி கொண்டு வந்தாங்க. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தவறாமல் சென்றுருவாங்க. தேவன் அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. பிள்ளைகளையும் அவங்க ஆண்டவர்களை நடத்தி நல்ல மருமக்கமாரையும் ஆண்டவர் கொண்டு வந்து அந்த குடும்பத்தை அலங்கரித்து வச்சிருக்கிறாரு. வேறு பிள்ளைகள் இருக்காங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்கிறது. ஆனால் சாதாரண ஒரு குடும்பம்தான். ஆனால் தேவன் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து உயர்த்தி பல லட்சங்களுக்கு தொழிலதிபர் ஆக்கி ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, மிஷனரிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் மாற்றியிருக்கிறாரு. காரணம் அந்த சகோதரியுடைய ஜெபம், அர்ப்பணிப்பு, தியாகம். எனக்கு அருமையானவர்களே, நான் ஏன் காலையில் எழும்பணும், நான் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்காதங்க. அதிகாலையில் எழும்பணும், ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இப்போ நம்ம வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி வீட்டு காரியத்தை குறித்துலாம் கவனிக்கணும். இப்போ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், அந்த சமயத்தில் நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை யார் எழுப்பி குளிப்பாட்டுவா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? ஒரு சமயத்தில் ஒரு சகோதரர் அவர்கள் ஒரு சகோதரியை குறித்து என்னிடத்துல சொன்னார்கள். காலையில் அவள் படுத்து உறங்கிட்டு இருப்பா, பிள்ளைகள் எழுப்பி அதுகளே குளித்து துணி மாற்றி அதுகளே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க சாப்பிடாம மத்தியானம் இருந்துட்டு சாயங்காலம் வருவாங்க. அப்போ பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் தாய் காலையில் எழும்பி பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்கணும். புத்தியுள்ள பெண்ணாக, ஞானமுள்ள பெண்ணாக நீங்கள் இருக்கணும். அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி வீட்டு காரியத்தெல்லாம் செய்யணும். அப்போ நீங்கள் அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அதிசயமாக நடத்துவார். எந்த பலவீனங்களும் உங்களை தொடாது, எந்த சோர்வுகளும் தொடாது. மத்தியான நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், மறுபடியும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். அடுத்த வீட்டுக்கு செல்லாமல், கதை பேசாமல், அடுத்த வீட்டு காரியத்தை பேசாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரோட பேசலாம். நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா தேவன் உங்களோட குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னிடத்துல ஜெபிக்க வந்தாங்க.
சொன்னாங்க, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க, என் கணவர் ரொம்ப நல்லவர், எப்படி இப்படி மாறினான்னு தெரில, என்னை இப்போ வேண்டான்னு சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஜட்ஜி வந்து ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்குள்ளே நான் ஒரு பேப்பர் தருவேன், அதில் கையெழுத்து போட்டு தரணும்னு சொல்லி கேட்காருன்னு சொல்லி என்னிடத்துல வந்து சொன்னார்கள். அப்போதான் என்னதுன்னு கேட்டேன். அவரை வேண்டாம், கணவரை வேண்டான்னு சொல்லி நான் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, தேவ சன்னதியிலே சொல்லி திருமணம். அப்போ அந்த திருமணத்தை பிசாசு தானே தடை பண்ணுறான். அப்போ இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்கிறாரு, வேண்டாம் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது, கணவர் வேணும்னு சொல்லுங்கள், 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த சகோதரி அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க, சின்ன வயசு பிள்ளை தான், அழுதாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் போங்க, லாயரோடு கூட ஆண்டவர் பேசுவார், ஜட்ஜோடு கூட ஆண்டவர் பேசுவார், நம்ம ஆண்டவர் பேசுகிற தெய்வம், உங்களுக்காக வழக்காடுவாருன்னு சொல்லிவிட்டேன். அப்போ இவங்க வந்து மறுபடி ஜட்ஜிட்ட போய் பேசியிருக்காங்க, எனக்கு என் கணவர் வேணும், பிள்ளைகள் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஜெபம் பண்ணியிருக்கோம், இப்போ கணவர் வந்து மனைவியோட சேர்ந்து இப்போ வாழ்கிறாரு. இந்த பிரிஞ்சிருக்கிற அந்த குடும்பம் இப்போ ஒன்றாக இருக்குது. அப்போ ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அவர் ஜெபத்துக்கு பதில் எடுக்கிற தேவன். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். வேதனையோடு கண்ணீரோடு கூட நீங்கள் நிற்கிறீங்களா? துக்கத்துக்கு மத்தியில் நிற்கீங்களா? வேதனைக்கு மத்தியில் நிற்கீங்களா? என் குடும்பம் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா? ஜெபம் பண்ணுங்க, பிரிஞ்சிருக்க உங்கள் குடும்பங்களை தேவன் ஒன்றுபடுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறாள் ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறாள், புத்திலா ஸ்திரீ வீட்டை இடிக்கிறாள் ஆண்டவரே. உங்களுடைய சகோதரிமார்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குடும்பம் நடத்துகிற சகோதரிமார்களை கண்ணோக்கி பாரும், குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பத்துக்குள்ள வைராக்கியத்தை கொண்டக்கூடிய ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. நீர் இணைத்த குடும்பம், இந்த குடும்பத்தை பிசாசு பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. பொல்லாத பிசாசு குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு, மனைவிக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வராதபடிக்கு, கணவருக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வராதபடிக்கு, குடும்பத்தில் பிரிவினை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. கணவனும் மனைவியும் ஒருவரை நேசிக்கட்டும், அன்பு பாராட்டட்டும் ஆண்டவரே. அன்புள்ள குடும்பமாக, மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக வாழட்டும். உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வேதம் வாசிக்கட்டும், செபிக்கட்டும், உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத கணவன்மார்களை ரட்சித்து கொடும், ரட்சிக்கப்படாத மனைவிமார்களை ரட்சித்து கொடும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து கொடும். பிள்ளைகள் வேதம் வாசிக்கட்டும், செபிக்கட்டும், உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. தேவரி, எங்களுடைய சகோதரிமாருடைய கணவன்மார்களை ஆசீர்வதியும், அவருடைய கணவன்மார்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஒரு நல்ல வழியை கொடும், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்கள் வாழ்ந்து உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை கொடும், உடைய அறிவை கொடும், புத்தி கூர்மையை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், தாறுமாறான எண்ணத்தை தூண்டக்கூடிய ஆவிகள், தற்கொலையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பங்களை தலை துவங்கட்டும். குடும்பத்தில் வியாதியோடு இருக்க பிள்ளைகளுடைய வியாதி படுக்கைகள் மாறட்டும். கர்ப்பத்தின் கனியில்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும், பெருக பண்ணும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கையின் வியாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தை கட்டி எழுப்பது நம்ம கையில் தான் இருக்குது. குடும்பத்தை நாம் கட்டி எழுப்பணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்,
ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் தாமே உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.